தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சூப்பர் எல்லினோ இந்த பயம் என்ன இருக்குல்ல நம்மளுக்கு. ஏன்னா எல்லினோ ஆரம்பிச்சிருச்சுன்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. சூப்பர் எல்லினோ எப்போ ஆரம்பிக்க போகுது, இந்த முறை இருக்கா, அந்த சான்சஸ் இருக்கா, இந்த பயத்தில் இருக்கோல, அதுக்கு ஒரு கேள்விக்கான பதில் கிடச்சிருச்சுங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கெல்வின் வேவ், இந்த டேர்மை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேவ்னு முடியறதுனால ஏதோ அலை அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக இது ஏதோ சுனாமி பேரலையாக கூட இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த டேர்ம் கிடையாதுங்க. தெளிவாக சொல்கிறேன். பெசிபிக் ஓஷன் இருக்குல்ல, அதாவது இந்த பூமியில் இருக்க பெருங்கடல்கள்லேயே ரொம்ப பெருசு பெசிபிக் ஓஷன் தான். இந்த உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த நிலப்பரப்புகள் இருக்குல்ல, அதையெல்லாம் ஒன்று திரட்டி நீங்கள் வச்சாலும் பெசிபிக் ஓஷன் அளவுக்கு ஈடாக முடியாதுங்க. அவ்வளோ பெரிய பெருங்கடல். இதனால தான் இந்த எல்லினோ சார்ந்த தாக்கம் ஏற்படுமா ஏற்படாத ஆரம்பிக்கிற ஆரிஜினா எல்லாத்தையும் கருதுறது இந்த பெசிபிக் ஓஷனை சார்ந்து நம்ம கருதிக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட பெசிபிக் ஓஷனில் 14,500 கிலோமீட்டர் பேண்ட் அளவுக்கு வார்ம் வாட்டர் இருக்குல்ல, அது ஃபுல்லாக செக்ரிகேட் ஆகும். அதாவது வீட்டில் நீங்கள் பக்கெட்டில் சுடுதண்ணி வைக்கிறீங்களே, அந்த சுடுதண்ணியே 14,500 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வரைக்கும் நீண்ட அப்படிங்க இருக்கும். சிம்பிளாக புரியுதா? இப்பேற்பட்ட ஒரு மாற்றம் பெசிபிக் ஓஷனில் ஏற்படும். அதோட அடிப்பகுதி சார்ந்து ஏற்படும். இது சுனாமி கிடையாது முதல்ல சொன்னேன்னா. ஸோ நீர்நிலை மாதிரி ஒன்று உருவாகுதா பசிபிக் ஓஷன் சார்ந்து, அதோட பேஸில் இது ஒரு மேசிவான ஓஷன் ஹீட் அனாமலிங்க. பெருங்கடல் சார்ந்து வெப்பம் அதிகமாக இருக்க விஷயம் நம்மளுக்கு தெரியும், அதோட சர்ஃபேஸ் சார்ந்த டெம்பரேச்சர். அதுலேயும் நெக்ஸ்ட் மூணு அப்படி இருக்கும். அப்பேற்பட்ட தலைவலி இது. இந்த எல்லினோ இருக்குல்ல, அதுக்கான ஒரு பெரிய ட்ரேஸ், அதுக்கான ஃபிங்கர் பிரிண்ட், அதுக்கான தடயமே இந்த கெல்வின் வேவ் தான். ப்ரோ, எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் கெல்வின் வேவ் பற்றி இப்போ கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. இப்போ என்ன தெரியுமா இருக்குது, நாசா சேட்டலைட் ஒன்று பெசிபிக் ஓஷன் சார்ந்து சில காட்சிகளை வெளியிட்டிருக்குங்க. அது எல்லாத்தையும் ஒன்று திரட்டி பார்த்தா இந்த கெல்வின் வேவ்ஸ் இருக்குல்ல, இந்த விஷயம் இப்போ இனிஷியேட் ஆகிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எல்லினோ ஆரம்பிச்சாச்சு, அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இந்த கெல்வின் வேவும் இப்போ அங்கே உருவாகிருக்கு. ஸோ நாசா சேட்டலைட் மூலமாக இந்த காட்சிகளை தெளிவாக அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கும் சூப்பர் எல்லினோக்கு என்ன ப்ரோ சம்மந்தம்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இருக்குல்ல, சியோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், இது நாள்பட ஹை ரேஞ்சுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. இப்போ ஏற்பட்டிருந்த கெல்வி வேவ் இருக்குல்ல, இது என்ன தெரியுமா பண்ணும், இந்த சவுத் அமெரிக்காவை நோக்கி ஹீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அமெரிக்கா கண்டங்கள் இருக்குல்ல, இதுக்கப்புறம் பெரிய தலைவலி. உலகம் முழுக்க இதோட இம்பேக்டை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோன்றது தான் இதில் இருக்க நிதர்சனமே. ஆக்சுவலாக இந்த ஹியூஜ் ரிஸ்க் இருக்குல்ல, இதை ரிசர்ச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காட்ஸில்லா எல்லினோ அப்படின்னு கருதுறாங்க. வேற ஒன்றும் இல்லை, சூப்பர் எல்லினோ இருக்குல்ல, அதை தான் காட்ஸிலான்னு டேர்ம் பண்ணியிருக்காங்க. சரி ப்ரோ, ஏற்கனவே எல்லினோ ஆரம்பித்ததே நம்மளால தாங்க முடியல. அங்கங்கே பெருவெள்ளம், திடீர்னு வெயில் பயங்கரமாக புழகிறது, இது பத்தாதுன்னு வறட்சி வேறு அங்கங்கே ஏற்படுறதா இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த கெல்வின் வேவ் சம்மந்தமாக சொல்கிறீங்க, இதனால் என்ன இம்பாக்ட்ஸ் ஏற்படும்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்கிறதா இருந்தால் நாசாவே அந்த இம்பாக்ட் லிஸ்ட்டை இப்போ போட்டிருக்கு. உலகம் முழுக்க எந்தளவுக்கு தாக்கம் ஏற்படுன்னு நாசா சொல்லுது தெரியுமா? ஏஷியா, நம்ம ஆசிய கண்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவெலாம் உள்ளதானே இருக்குது, இந்த வறட்சிக்கான அதிக சாத்தியக்கூறுகள் ஏஷியாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் இந்தியா சேர்த்தே சொல்கிறாங்க. ஹீட் வேவ்ஸு, அப்புறம் இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார் இருக்குல்ல, அது பெருமளவு பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. இந்த எல்லினோ காலகட்டத்தில் வாட்டர் சப்ளை இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய தாக்கத்தை நெகட்டிவாக ஃபேஸ் பண்ணட்டும் ஏஷியா பேஸ் பண்ணி நாசா இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கு. அண்ட் இந்தியாவில் சிவியரான இம்பாக்ட்ஸ் ஏற்படலான்னு வழக்கம் போல சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லினோன்னு பேர் வந்துட்டாலே நம்ம சவுத் இந்தியா அதில் ரொம்ப பெரிய அளவுக்கு பதட்டப்படுற ஒரு பகுதியாக மாறிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கடந்து வந்த அந்த இருள் பாதை நம்ம மறக்கக்கூடிய பாதையாக அது சவுத் அமெரிக்கா. இதை பற்றி என்ன நாசா சொல்லுதுன்னா, பெரு வெள்ளத்தை அங்கே இருக்க மக்கள் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. மழை பெருசாக இப்போ பெய்யணும்ல, ஸோ ஹெவி ரெயின் ஒரு பக்கம், அதோட நீட்சியாக பெரு வெள்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பெரு, ஈக்வடார், கொலம்பியா இந்த நாடுகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும்னு இப்பயே எச்சரிக்கை முன் வச்சிட்டாங்க எங்கள் சவுத் அமெரிக்கா சார்ந்து. அண்ட் நார்த் அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா வெட்டர் வின்டர்ஸ் இன் கலிஃபோர்னியான்னு பயன்படுத்துகிறாங்க வார்த்தைகளை நாசா. அதாவது வின்டர்னாலே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், இது பார்த்தாலும் வெட்டர் வின்டர்ஸ், அதாவது மழையுடன் கூடிய இந்த வின்டர் காலத்தை உங்களால் நினச்சி பார்க்க முடியுதா? அப்போ ஏற்பட்ட உரைய வைக்கிற சூழல் கலிஃபோர்னியாவில் நிலவன்னு சொல்கிறாங்க நாசா. இது கூட இன்னொரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அட்லாண்டிக் இருக்குல்ல,
அங்கே இந்த சூறாவளிகள்லாம் ரொம்ப இன்டென்ஸாக இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ உலகத்தில் 1-2 பகுதி கிடையாதுங்க, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி தான் எல்னினோ தாக்கம் இருக்கும்னு நாசா சொல்லியிருக்கு. ஆஃப்ரிக்கா கஷ்டம்ல, ஆஃப்ரிக்காவும் இயற்கையை விட்டு வைக்கிற மாதிரி தெரியல. இங்கே கடுமையான வளர்ச்சி ஏற்படும்ன்றாங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா இருக்குல்ல, குழம்பாதீங்க. அப்படின்னா என்னென்னா, அந்த டெரெயினு ரொம்ப ரக்கடாக இருக்கும், ரொம்ப 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 கரடு முரடாக இருக்கும். அண்டு ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா இருக்குல்ல, அதோட வைட்டல் பெனின்சுலாவாக இந்த ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா பார்ப்பாங்க. இதில் தான் இந்த ஜிபூட்டி, எரிட்ரியா, எத்தியோப்பியா, சொமாலியா இந்த நாடுகள் எல்லாமே இந்த ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா சார்ந்த இத்தனை நாடுகளில் கடுமையான வறட்சி ஏற்படும்னு சொல்கிறாங்க நாசா. அண்டு ஃபுட் செக்யூரிட்டி இருக்குல்ல, உணவு பாதுகாப்பு, அதுக்கே பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும்னு கருதியிருக்காங்க இந்த எஸ்டிமேஷன் மூலமாக. ஆஃப்ரிக்காவில் ரொம்ப வசதி படைச்சவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களா? இல்லைல்ல, உணவுன்றது அங்கே எந்தளவுக்கு ஒரு எட்டாக்கனியாக இருக்குன்னு தெரியல. அது இன்னும் கடுமையாக பாதிக்கப்பட்டா அதை நோய் தாக்கி சாகிறத விட பசியால் சாகிறவங்க எண்ணிக்கை இதுக்கப்புறம் அதிகரிச்சிடும் போல் இருக்குது. அப்படி இருக்குது இந்த எஸ்டிமேஷன்லாம். ஒட்டுமொத்தமாக குளோபல் எக்கானமி பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபிஷரிஸ் இருக்குல்ல, அதுவாக இருக்கட்டும், ஷிப்பிங்காக இருக்கட்டும், இதிலலாம் மிகப்பெரிய அளவுக்கு தொய்வை நம்ம பார்க்க போகிறோன்னு சொல்கிறாங்க. இந்த கமாடிட்டி மார்க்கெட்ஸ் இருக்குல்ல, அது பெரிய அடி வாங்குன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் ஆல்டர்டு ஓஷன் வாட்டர் ஃப்ளோ தான் இது காரணமாக இருக்குன்றாங்க. அதாவது ஆல்டர்டு ஓஷன் கரண்ட்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் கடல் நீரோட்டம் மாறுபடுதுல இந்த எல்னினோ தாக்கத்தினால. இதனால் இந்த அளவுக்கு மார்க்கெட்ஸ் பெருசாக அடி வாங்குன்றாங்க. இந்த எச்சரிக்கை பட்டியல் இதோட நிற்கலைங்க. அடுத்த கட்ட ரிஸ்க் அண்ட் சேலஞ்சஸை பற்றியும் ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்காங்க. அதன்படி சொல்லணும்னா, இந்த மெரைன் ஈகோசிஸ்டம்ஸ் இருக்குல்ல, கடல்வளம் சார்ந்து, அங்கே இந்த மீன்கள்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு கஷ்டங்களை சந்திக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்கிற மக்கள், உங்களுக்கு மீன் தொட்டி வச்சுருக்கேன் வீட்டில், அதில் தண்ணியை சூடு பண்ணி ஊற்றிட்டு அதில் மீன் தூக்கி போட்டால் அது எப்படிங்க உயிர் படைக்க முடியும்? அந்த நிலமை வரும்ன்றாங்க. ஏன்னா வார்ம் வாட்டர் இப்போ அதிகமாகிட்டு இருக்குல்ல, ஓஷன் சார்ந்து, பசிபிக் ஓஷன் சார்ந்து. அதனால் இந்த எச்சரிக்கை முன் வைக்கிறாங்க. மைக்ரேஷன் இருக்குல்ல, மீன்கள்லாம் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு இடம் பெயருது, அதுவே பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ மெரைன் ஈகோசிஸ்டம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட ஒன்று. அடுத்ததாக ஹெல்த்து, நம்மளோட ஹெல்த்து தான். இந்த ஹீட் வேவ்ஸு, அப்புறம் இந்த பெருவெள்ளம், இதனால் நம்மளோட ஹெல்த் டைரெக்டாக பாதிக்கப்படும். அது உங்களுக்கு தெரியும். மறைமுக பாதிப்பும் இருக்குன்றாங்க. அதாவது இந்த கொசுலாம் கடிக்கிறது, ஒன்று கடிச்சு அது மூலமாக நமக்கு டிசீஸ் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, நோய் கிருமிகள்லாம் உடம்புக்குள்ளே வருது பார்த்தீங்களா, வெக்டார் பார்ன் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அதோட தலைவலி இப்போ அதிகம்ன்றாங்க. ஏன்னா கிளைமேட் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா காலையில் ஃபுல்லாக வெயில், நைட்டு ஃபுல்லாக மழை, இப்படியே மாறி மாறி வந்துட்டு இருந்தா இந்த வெக்டார் பார்ன் டிசீஸ் இருக்குல்ல, அதோட எண்ணிக்கை பெருகும். அந்த வார்னிங்கே இப்போ முன் வச்சுருக்காங்க. எக்கானமி இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, கமாடிட்டி மார்க்கெட்ஸ் இருக்குல்ல, அது பெரிய அடி வாங்குங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக காஃபி, ரைஸ், வீட்டு, இதை பேஸ் பண்ண கமாடிட்டி மார்க்கெட்லாம் பெரிய அடி வாங்குன்றாங்க. ஒரு நல்ல செய்தி கூட இல்லைல்ல. இதுதான் எல்னினோன்ற ஒன்று நம்ம பார்த்துடக்கூடாதுங்க. பார்த்தா அதுக்கப்புறம் நிறைய விஷயத்தை நாம் ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிடணும். அதான் இங்கே பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசன். இது என்னென்னா, பாஸ்ட் வெர்சஸ் கரண்ட் எல்னினோ ஈவெண்ட்ஸு. இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட எல்னினோ ஈவெண்ட்ஸ், அது கூட இப்போ ஏற்பட்டிருக்க எல்னினோ ஈவெண்ட், இதை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இதில் 1997 to 98 எல்னினோ இருக்குல்ல, அந்த டைம் அதோட ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட்னு வகைப்படுத்தினாங்க. ரொம்ப பலமானதாக வகைப்படுத்தியிருந்தாங்க. இம்பேக்ட் என்னாச்சு, பெருவெள்ளத்தை மக்கள் ஃபேஸ் பண்ணாங்க. அப்புறம் இந்த இந்தோனேஷியாவில் கடுமையான வறட்சியை ஃபேஸ் பண்ணாங்க. உலகம் முழுக்க $45 பில்லியன் வேர்த்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு லாஸஸை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து 2015 to 2016 எல்னினோ இருக்குல்ல, இதை காட்ஸிலா எல்னினோன்னு வகைப்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட சூப்பர் எல்னினோவை நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். அப்போ இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கோரல் ப்ளீச்சிங், இந்த நெகட்டிவ் இம்பேக்டை பார்க்குறோமா, இந்த உணவுப் பொருட்கள் விலை இருக்குல்ல, அது உச்சத்துக்கு போச்சு. உலகம் முழுக்க ஹீட் இருக்குல்ல, அது ரெக்கார்ட் பிரேக்கிங்காக மாறிச்சு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய வெப்பன்ற மாதிரி நம்ம அப்போ விட்னஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ 2026 கரண்ட் எல்னினோ இருக்குல்ல, இதில் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா இந்த கெல்வின் வேவ் 14,500 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆயிருக்குன்னு சொன்னேன்னா, இதோட இம்பாக்ட் இதற்கு லிஸ்ட்டு போட்டல, அதை ஷார்ட் அண்ட் வெர்ஷனாக இங்கே சொல்கிறேன். மெரைன் ஹீட் வேவ்ஸ் இருக்குல்ல, இது ரொம்ப பெரிய அளவுக்கு அதிகரிக்கும். இதனால் சூப்பர் எல்னினோட நெகட்டிவ் தாக்கம் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும்னு இந்த கம்பேரிசன் மூலமாக நம்மளுக்கே தெரிய வருது. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் எல்னினோ சார்ந்து தொட்டினாலே நெகட்டிவாக மட்டும் தான் காதுக்கு வந்துட்டுருக்கு. இல்லை அடுத்த கட்ட ஒரு செய்தியை சொல்லட்டுமா, இது அமெரிக்கா சைடில் இருக்கவங்களுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணலாம். பட் ஃபேக்ட் ஆச்சு, சொல்லிதான் ஆகணும். ஹீட் டோம், அதுலேயும் டபுள் ஹீட் டோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது என்னென்னா, 2 செப்பரேட் மேசிவ் ஹை ப்ரெஷர் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, இது சவுத் வெஸ்ட் யூஎஸ், அப்படி இல்லைனா அட்லாண்டிக், அப்படி அதுவும் இல்லைனா நார்த் பெசிபிக், அப்படி இதுவும் இல்லைனா டிபெட்டு, இங்கேருந்து ஆரிஜின் ஆகி குறிப்பிட்ட ரீஜன் சார்ந்து ஒன்றதை அங்கேயே இருந்துடும். நீ இன்னும் போகலையான்ற மாதிரி தான் அங்கேயே நிலகொண்டுரும். இப்படி நிலக்குள்ள ஆரம்பிச்சது அப்படின்னா டெம்பரேச்சர் இருக்குல்ல, மினிமம் 41 டிகிரி செல்சியஸ்க்கு போகும் மினிமம். அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ ரீச் பண்ண முடியும், உங்களால் கணிக்க முடியுதா? இதுதான் டபுள் ஹீட் டோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போது இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியானதுனால டபுள் ஹிட் டோம் இருக்குல்ல, அது சார்ந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் ஓகேன்னு வெளியானதுனால நார்த் அமெரிக்கன்ஸ் பயத்தில் இருக்காங்க இந்த டபுள் ஹிட் டோமால். இது என்ன தெரியுமா பண்ணுது, இந்த கான்டினென்ட்டோட 2 பக்கமும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் நீங்கள் தப்பிச்சு போகலாம், 2 பக்கம்னா ட்ராப் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹை டெம்பரேச்சரை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நார்த் அமெரிக்காவில் குறிப்பிட்ட பகுதியில் வசிச்சுட்டு இருக்க மக்கள் இது வரைக்கும் 30 டிகிரி செல்சியஸ் மட்டும் வெயில் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த டிஹெச்டி இருக்குல்ல டபுள் ஹீட் டோமு, இதனால் 40-45 டிகிரி செல்சியஸ்க்கு வெயில் அவங்க ஃபேஸ் பண்ணால் ஆச்சரியப்படுத்திக்கல, அந்தளவுக்கு போவோன்றாங்க ஆய்வாளர்கள். இப்போ அரசும் மக்கள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, தயவு செஞ்சு உடம்புல நீர்ச்சத்தை முடிஞ்ச அளவுக்கு அஷ்யூர் பண்ணிட்டே இருங்க, தண்ணியை குடிங்க, நீர்ச்சத்தோடு இருங்க. இப்போ அதுதான் பெரிய தலைவலியாக இருக்கும், நம்மளுக்கு நீர்ச்சத்து இல்லை அப்படின்னா ட்ராவல் பண்ணுறது தயவு செஞ்சு தவிர்த்துருங்கன்றாங்க. இப்போ உலக நாட்டு அரசாங்கங்கள்லாம் இதை தான் முன் வச்சுட்டு இருக்காங்க கோரிக்கையாக. கொரோனா காலகட்டத்தில் பார்த்த விஷயம் லாக்டவுன் டைமில், அது இப்போ லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணப்படாமையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல. வர்ற 7ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ஃப்ரான்ஸ் அண்ட் இங்கிலாண்டில் ஹீட் வேவ் வச்சு செய்ய தான் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஆய்வாளர்கள். எவ்வளோ கிட்டத்தட்ட 1 வார காலம் வரைக்கும், இன்னும் 1 வார காலம் வரைக்கும் வச்சு செய்யுன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 1 வார காலம் நம்ம அதை லிமிட் பண்ணுறதை விட இந்த ஜூலை மாதம் முழுக்கவே நிலைமை பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹீட் வேவ் இருக்குல்ல, அது ஒரு கன்சர்ட் பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு மக்கள் இப்போ ஆகஸ்ட் மாதத்துக்கு காத்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ இந்த ஹீட் வேவ் போய் தொலை நம்ம ஆகஸ்ட்டை பார்ப்போம், அப்போ கொஞ்சமாச்சு இது குறையுன்ற மனநிலைக்கு மக்கள் இப்போ வந்திருக்காங்க. ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, அடுத்த வருஷம் வரைக்குமே ஹீட் வேவ் உச்சத்தில் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ரிசர்ச்சர்ஸ்லாம். ஏன்னா சூப்பர் எல்னினோ காலகட்டன்றதுனால தான் வெதரை கரெக்டாக இதில் முடிஞ்சிடும் இதில் ஆரம்பிக்கும்னு சொல்ல முடியல. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரு வினா இருக்குது, முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். மனிதகுல வரலாற்றிலேயே மறுக்க முடியாத கருப்பு பக்கங்களா இந்த எல்னினோ காலகட்டம் பதிவாகும்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே மனுஷங்களும் வேர்ஸ்டான ஒரு எல்னினோவை பார்த்துருச்சு. இப்போ அடுத்துக்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோமா என்ன? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.